ஹலோ மை டே நெட்டிசன்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு பிக் பாஸோட டே 4 ரீகேப் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு ஷார்ட்டா சொல்ல போறேன். டே 4ஓட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்காக தண்ணி விடுறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கமருதீன் அண்ட் சபரி இந்த 2 பேருமே இல்ல. விக்ரம் அந்த தண்ணி வரதை பார்த்துட்டு கமருதீன் போய் எழுப்புறாரு. பட் கமருதீன் ரொம்ப லேட்டா இருந்துச்சதுனால அவர் கேன் வைக்கிறதுக்குள்ளேயே அந்த தண்ணி நிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் ஒரு கட்டத்துல திவாகர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல போய் தண்ணி எடுக்க போயிருக்காரு. தண்ணி வந்து ஸ்விம்மிங் பூல்ல எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஒரு தண்ணி பல்ல எடுத்துட்டு வந்து தண்ணி பிடிச்சிட்டு அவர் பல்ல விளக்க போயிருக்காரு. அதாவது கமருதீன் அப்படிங்கிற ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்ணும்போது அவர் அந்த இடத்துல கேட்காம அந்த தண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு. அது வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஹவுஸ்மேட்ஸும் சொல்ல வந்தாங்க. பட் அவர் கேட்கிற மாதிரி தெரியல. நான் ஏன் கமருதீன் கிட்ட கேட்கணும், அவர்னா பெரிய ஆளா, அவன் என்ன மதிக்கவே மாட்டேன், நான் ஏன் அவங்க கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திவாகர் கிட்ட சொன்னாங்க, திவாகர் நீங்க பண்ற தப்பு தான், பட் இங்க இப்படி பண்றது தப்பு இல்ல. உங்கள அவங்க மதிக்கலன்னா நீங்க மதிக்காம இருக்கலாம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து சாரி, நான் வந்து உங்களை பாடி ஷேமிங் பண்ணணும் அப்படின்னாலும் நினைக்கல. நான் நார்மலா பேசினா அது நீங்க பாடி ஷேமிங்கா எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் பாரு சொல்றாங்க பாடி ஷேமிங் பண்றது தப்பு, கலாய்க்கிறது வேற, அது வேற, பட் பாடி ஷேமிங் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பாடி ஷேமிங் பண்றது தப்புன்னு விஜய் பாரு சொல்லியிருக்காங்க. பட் விஜய் பாரு ஒன்று பண்ணாங்க, அதை நீங்க பாத்துட்டு வாங்க. உங்களுக்கான குறும்படம் இதோ. கேமரா இருக்கு, நீங்க வந்து மறைக்காத, எல்லாரும் தெரியணும். ஸோ விஜய் பாரு நீங்க திவாகர் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. ஸோ அவரை பாடி ஷேமிங் பண்ணும்போது உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன மேடம்? ஒரு கட்டத்தில் இந்த விஷயம்லாம் முடியுது. மார்னிங் ஆக்டிவிட்டியா பிக் பாஸ் வந்து என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் சார் திவாகர் வந்து எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி தரணும். அப்படி அவர் நடிப்பு சொல்லி கொடுத்து அவங்க யார் நல்லா நடிக்கிறாங்கன்னு இவர் பார்த்துட்டு அவங்களுக்கு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற பட்டத்தை இவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திவாகர் வந்து ஃபர்ஸ்ட்டு துஷார கூப்பிடுறாரு. துஷார கூப்பிட்டு இந்த மாரி வந்து சுல்லான் டயலாக் வந்து சொல்லி குடுக்குறாரு. அது துஷார் பண்ணாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கானா வினோத் அவர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட வந்து இவர் என்ன டயலாக் குடுத்திருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல் படத்தோட கிளைமேக்ஸ்ல அப்படி சொல்லிட்டு பரத் சொல்லுவார்ல, அந்த டயலாக் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும், ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. விஜே பாரு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து திமிரு படத்துல வந்து அந்த லேடி வருவாங்கல்ல, அவங்களுடைய அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அத வந்து யூடியூப் திஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அதையும் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்க்கும் நல்லா போயிருந்தது. அடுத்ததா ஒரு டாஸ்க் வந்துச்சு. அதுதான் நான் பிரமிச்ச ஒரு டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆக்டிவிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இவரு ஜாக்சன் துரை அப்படிங்கிற அந்த டயலாக் பேசிட்டு, "இதுல யார் நடிக்கிறீங்கன்னு?" கேட்கும்போது, விக்ரம் வந்து நடிச்சிருப்பாரு. அவர் நடிக்கிறத பார்த்தோனே, என்னடா மனுஷன் இப்படி நடிக்கிறாரு? அவரு டேலண்டான ஒரு ஆளுன்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு. செம்மையா நடிச்சாரு. ஸோ அத பார்த்து திவாகரே அவருக்கு தோணியிருக்கும். நம்ம நடிக்கிறதோட இவர் சூப்பரா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் நடிக்கிறத பார்த்தோனே, நடிப்பு அரக்கன் நாயகன் நான் சொல்றேன். இவர் தான் பிக் பாஸோட நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் குடுத்திருந்தாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராவே இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஏரியாக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ பிக் பாஸ் உடைய அந்த சவுண்ட் கேட்குது. பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒண்ணா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சபரி கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். சபரி, நீங்க தண்ணி எவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு பிக் பாஸ். அதுக்கு சபரி சொல்லியிருக்காரு, ஒரு 50 லிட்டருக்கு மேல தண்ணி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் கேட்டிருக்காரு, நீங்க எத்தனை வாட்டி தண்ணி பிடிக்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, தெரியல பிக் பாஸ், ஐடியா இல்ல அப்படின்னு சபரி சொல்லியிருக்காரு. இப்போ பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, நான் ஒரு குறும்படம் போடுறேன் பாக்குறீங்களா அப்படின்னு. என்னடா இது, இன்னும் ஒரு வாரம் கூட முடியல, அதுக்குள்ள குறும்படமா அப்படிங்கிற மாதிரி நமக்குலாம் தோண ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் குறும்படம் போடுறாரு. அதுல கமருதீன் நைட்டு தண்ணி பிடிக்காம அது தூங்கிட்டாரு. தண்ணி வருது, அது வந்து விக்ரம் சொல்றாரு அப்படின்னும் போது அதை அவர் மிஸ் பண்ணிருக்காரு. இதே மாதிரி 5 வாட்டி நடந்திருக்கு. அதை பார்த்த உடனே ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ 5 வாட்டி விட்டதுனால தான் இந்த 50 லிட்டர் தண்ணி போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ கமருதீன் கிட்ட வந்து விக்ரம் சொல்லியிருக்காரு, நீங்க தூங்கி இருக்க கூடாது, நீங்க தூங்குனதுனால தண்ணி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்ல, அதை கேட்டு அவர் ஷாக் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கனி, ஒரு பதவி அப்படிங்கிறத நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும், ரொம்பவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதிரி, இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க டாஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நீங்க அங்க இருந்திருக்கணும். ஆனா நீங்க அங்க இருக்கவே மாட்டீங்கன்னா பார்க்க எல்லா டைமும் நீங்க அங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடறான். இது எந்த அளவுக்கு போய் முடியுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு வழியா வந்து டே 4 உடைய அந்த எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஹவுஸ் மேட்ஸ்ல யார் ரொம்ப பெஸ்டா பண்றா, யார் ரொம்ப பெஸ்டா பண்றா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஓகே நெட்டிசன்ஸ், மீண்டும் இன்னொரு அப்டேட்டோட நாளைக்கு நான் உங்களுக்காக வரேன். அதாவது டே 5 அப்டேட்டோட. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய் நெட்டிசன்ஸ்.